ஃப்ரெண்ட்ஸ், நாம இன்னைக்கு பிரிஞ்சால் கிரேவி தான் பார்க்க போகிறோம். பிரியாணி கூட இந்த கிரேவியை வச்சு சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இதை நெக்ஸ்ட் டைம் பண்ணாமல் இருக்க மாட்டீங்க. அது மட்டும் இல்லாமல் இட்லி, தோசை, சப்பாத்தி இது கூடலாம் சாப்பிட்டீங்கன்னா அல்டிமேட்டாக இருக்கும். இதை எப்படி பண்ணலான்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. இந்த செம்மையான பிரிஞ்சால் கிரேவி பண்ணுறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு மசாலா ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம ஒரு ட்ரை பேனில் பீனட் எடுத்துக்க போகிறோம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பீனட், அதுக்கப்புறமா வெந்தயம் கொஞ்சம் எடுத்துக்கலாம். நீங்கள் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. ஜீரா நான் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் நீங்கள் இது கூட சோம்பு சேர்த்துக்கலாம். இது கூட பார்த்தீங்கன்னா வெள்ளை எள்ளு, அதுக்கப்புறம் மிளகு சேர்த்துக்கலாம். இது ரெண்டுமே இன்னும் டேஸ்ட் கொடுக்கும். என்கிட்ட இல்லை, அதனால் நான் சேர்த்துக்கல. இதை இப்போ நல்லா ஆற வச்சு அரைச்சி எடுத்துக்க போகிறோம். மசாலா ரெடி. இதே பேனில் நம்ம எண்ணெயை ஊற்றி இப்போ நம்மளோட கத்திரிக்காவை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். கத்திரிக்காவை எண்ணெயில் நீங்கள் வதக்கி எடுக்கும்போது அந்த டேஸ்ட் செம்மையாக இருக்குங்க. இப்போ நான் கத்திரிக்காவை ஒரு 5 பீஸாக வெட்டி ஃபுல்லாகவே போட்டிருக்கேன். அதுக்குள்ளே நல்லா அந்த எண்ணெய் போகிறதுக்கு மசாலாலாம் நல்லா இறங்குறதுக்காக இப்படி அறுத்து வச்சுருக்கேன். இது அப்போ சூப்பராக கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள். கத்திரிக்காவோட கலரு இந்த கலரில் மாறினதுக்கப்புறம் நம்ம பேன்லேருந்து எடுத்துக்கலாம். அதே எண்ணெயில் திரும்ப நம்ம தாளித்து எடுத்துக்க போகிறோம். தாளிக்கிறதுக்கு நான் என்னென்ன யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1/2 டேபிள் ஸ்பூன் கடுகுளுந்த பருப்பு எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் மிளகு, சீரகம் 1/4 டேபிள் ஸ்பூன் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை ஆட் பண்ணதுக்கப்புறம் லைட்டாக இதை ஒரு கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு உடனே லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நான் ஒரு பெரிய சைஸ் அளவுக்கு ஒரு பெரிய வெங்காயம் எடுத்தேன். மீடியம் சைஸில் இருந்துச்சுன்னா நீங்கள் 2 கூட எடுத்துக்கலாம். அது திக்னஸ் தான் கொடுக்கும் அந்த கிரேவிக்கு. வெங்காயம் நீங்கள் நல்லா ஃப்ரை பண்ணிட்டீங்க அப்படின்னா திக்னஸ்க்கு தான் கிடைக்கும். இப்போ நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வீட்டில் அரைச்ச இஞ்சி பூண்டு போட்டிருக்கேன். இந்த இஞ்சி பூண்டு நீங்கள் வீட்டில் அரைக்கிற மாதிரி நீங்கள் கடையில் வாங்குறது கண்டிப்பாக இருக்காது. வீட்டில் அரைச்சிட்டு நீங்கள் எந்த கிரேவியோ இல்லை பிரியாணியோ பண்ணி பாருங்கள், செம்மையாக இருக்கும். ஸோ நான் இதில் ஒரு 4 அளவுக்கு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு பெரிய தக்காளி சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துட்டு உப்பு நம்ம தேவையான அளவு சேர்த்துக்கலாம். எனக்கு 1/2 டேபிள் ஸ்பூன் தேவைப்பட்டுச்சு. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதை லைட்டாக நம்ம வேக விட்டுட்டு இதில் எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது நம்ம செஞ்சு வச்சுருந்த கத்திரிக்காய் இருக்கு இல்லையா, நம்ம எண்ணெயில் வதக்கி வச்சுருந்த கத்திரிக்காவை எடுத்து இதுக்குள்ளே மிக்ஸ் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ்க்கு லோ ஃப்ளேமில் விட்டுருங்க. அந்த மசாலாவோட எண்ணெய்லாம் அப்படியே இந்த கத்திரிக்காய்க்குள்ளே இறங்கும். நம்ம இந்த கத்திரிக்காய் பச்சடியை ஒரு நாள் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நீங்கள் 2 to 3 டேஸ் யூஸ் பண்ணலாம். ஏன்னா நம்ம இதில் புளி சேர்க்க போகிறோம். நான் ஒரு குட்டி சைஸ் எலுமிச்சை அளவுக்கு புளியை நல்லா கரைச்சி வச்சுருந்தேன். அதை இது கூட ஆட் பண்ணிவிட்டேன். இப்போ இதில் நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம பண்ணி வச்சுருந்த மசாலாவை இது கூட ஆட் பண்ணிப்போம். அவ்வளோதான். இதை பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது லைட்டாக தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம இந்த தண்ணி சேர்த்துட்டு இதை லைட்டாக கொஞ்சம் கொதி வர விட்டதுக்கப்புறமா நம்ம பண்ணி வச்சுருந்த மசாலா, அதாவது நம்ம ஃபஸ்ட்டு அரைச்சி வச்சுருந்தோம்ல வேர்க்கடலைலாம் போட்டு அந்த மசாலாவை இது மேலே போடுறோம். இந்த மசாலா தான் இதோட சீக்ரெட் ரெசிபி அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் இதை ட்ரை பண்ணிவிட்டு கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா அவ்வளோ அல்டிமேட்டாக இருக்கோங்க. நீங்கள் எந்த ரெஸ்டாரண்ட்லேயும் சாப்பிட்ருக்க முடியாது. கல்யாணத்துலலாம், இந்த முஸ்லீம்ஸ் கல்யாணத்துலலாம் இந்த ஒரு பச்சடி போடுவாங்க. அந்த பச்சடியே நிறைய பேர் பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஏன் பச்சடி பார்த்த என் ஃப்ரெண்ட்ஸ்க்கே அது ஃபேவரட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ என்னோட சீக்ரெட் ரெசிபி தான் இன்றைக்கி வீடியோவில் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். மறக்காமல் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.